பட்டுக்கணி சிவகாசிலிருந்து பேசுறீங்க. யாருக்காக பேச போறீங்க? என் பொண்ணா பேசுறேன்னா. ஓகேங்க, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லா டைமோட கொடுங்க. 22/5/2006 மதியம் 1:20க்கு ஒரு பாப்பா, 1:30க்கு ஒரு பாப்பா. திங்கட்கிழமை பிறந்துச்சு. இந்த 1:20க்கு ரெட்டை குழந்தைங்களா? ஆமாங்க சார். அப்படியே அந்த ரெட்டை குழந்தைக்கு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இப்போ 1:20க்கு பிறந்த குழந்தைய நம்ம பார்ப்போம். ஓகேயா? பூரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி இல்லைங்களா? இந்த பெண் வந்து ரொம்ப அற்புதமாக நல்லா படிக்கக்கூடிய வாழ்க்கை அமையும், எதிர்காலம் அமையும். ஆனால் உடம்பு கொஞ்சம் படுத்தும், சளி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இந்த ஜாதகத்தில் சனி மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு என்னம்மா 1:30? ஆமாங்க சார், 1:30. கொஞ்சம் அப்படியே இருங்க, ஒரே நிமிஷம் அந்த டைம் மாற்றிக்கிறேன். என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி த பாஸ். 2 குழந்தைக்கு என்ன பேருமா? 1:20க்கு பிறந்த பாப்பாவுக்கு திலகா பேரு. 1:30க்கு பிறந்த பாப்பாவுக்கு தீபிகா. 2 பேர்ல ஒரு பொண்ணு வந்து கண்ணாடி போடுற மாதிரி வந்துடும். ஒரு பெண் கண்ணாடி போடுவா. ஒரு பெண்ணுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இருவருமே நல்லா படிப்பாங்க, எதிர்காலம் நல்லா அமையும், நினைத்தபடி திருமண வாழ்க்கை வரும், எதிர்காலம் சிறக்கும். இவங்க தவழவும் நடக்கவும் ஓடவும் ஆரம்பிக்கும் போது உங்கள் குடும்பத்தில் சொந்த வீடு, வாகனங்கள் அப்படின்னு அமையும். மகாலட்சுமியே பிறந்திருக்காங்க. பேரும் ப்ரொனாலஜி நல்லா இருக்குது. அற்புதமான காலம். இவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிட்டு அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிக்கிட்டு ஒரு பௌர்ணமிக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி பட்டுக்கணி. அடுத்ததாக பாலசுப்ரமணியன் மதுரையிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேச போறீங்க? என்னுடைய பொண்ணுக்கு மேடம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 25/8/2001. எத்தனை மணிக்கு? சனிக்கிழமை மாலை 5:03 சார். வெரி குட். எங்க இருக்கீங்க சார்? நான் மதுரை பக்கம் சார், மேலூர். மேலூர், அருமை. ஆமாங்க சார். அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. சார் கல்யாணம் பண்ணலாமா, வேலைக்கு அனுப்பலாமா, படிக்க வைக்கலாமா, இவ எதிர்காலம் எப்படி அமையும், இவ ஜாதகம் என்ன சொல்லுது, இதை கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணீங்க. ஆமாங்க சார். அவள் கல்யாணத்துக்கு இப்போ ஒத்துக்க மாட்டாளே சார். நான் வேலைக்கு போயிட்டு 1 வருஷம் போயிட்டு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவா. கரெக்டா? ஆமாம் ஆமாங்க சார். சொல்லுங்க, உங்கள் குடும்ப கஷ்டத்தையும் உங்கள் குடும்ப பெருமையும் சொல்லி தாராளமாக வேலைக்கு அனுப்புங்க. சைடில் படிக்க சொல்லுங்க. மீனாட்சி கோவிலுக்கு போயிட்டு அங்கே இடதுபுறத்தில் வன்னி விநாயகர்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே வஸ்திரம் எடுத்துகிட்டு போய் தானம் பண்ணி இந்த பொண்ணை வந்து ஞாயிற்றுக்கிழமையில் எடுத்துகிட்டு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கல்யாணத்துக்கும் ஒத்துக்குவா, வேலையும் கிடைக்கும், மேற்கொண்டும் படிக்கலாம். அவள் மனசுக்கு தகுந்த மாதிரி அமையும், உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி உங்கள் படுவு தீரும். வன்னி விநாயகர், மீனாட்சி கோயில். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி பாலசுப்ரமணியன். ஓகே சார், இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கு இல்லையா, இது என்னென்ன விஷயங்களை வந்து புது மாதிரியாக கொண்டு வர போகிறது? பொதுவாகவே 5 கிரகங்கள் ஒரு வீட்டில் இருந்து போன வருஷம் உங்களுக்கு பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் நிறைய இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது சனியும் செவ்வாய் நீச்சப்பட்டு போயிடுறார். அதனால் இயற்கை அழிவுகள், எரிமலை வெடிக்கிறது, அதே மாதிரி நீரினால் பகை, அது முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு சிம்டம்ஸ் சார். இது ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கம்மா. என்ன சார் ஒரு 2-3 வருஷமாக இதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்களே? இது இருக்கும். ஆனால் இது என்ன காரணம்னு புரிஞ்சுங்க. சனீஸ்வரர் ரிஷபத்தை தாண்டுற வரைக்கும் இந்த பலன் இருக்க. இன்னும் 5 வருஷம் இருக்கு. 5 வருஷம் இப்படி கஷ்டப்பட்டா? ஆமாம், 5. இந்த ரிஷபத்தை தாண்டும் போது இந்த உலகமே பூகம்பத்தால் பிரச்சனை வரும். உலகத்திற்கே பிரச்சனை வரும். ரிஷபத்தில் தாண்டும் கால் தான். நான் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அட்வான்ஸாக சொல்கிறேன். 5 வருஷம் பொறுத்து சொல்ல வேண்டிய ப்ரிடிக்ஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சனீஸ்வரருக்கு தன் கால் முடமானது ரிஷபத்தில் சனீஸ்வரர் தாண்டும் காலம். அப்படிப்பட்ட ஒரு காலம். அந்த காலம் போகிற வரைக்கும் நாங்கள் டெய்லி உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்போம். இயற்கை அழிவுகளால், நீரினால், நெருப்பினால், ஆக்சிடென்ட்டினால், அதே மாதிரி எரிமலை வெடிக்கும், இதை சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரிஷபத்தை தாண்டணும்.
அது வரைக்கும் சனீஸ்வரர் பிரச்சனையைத்தான் கொடுப்பார். ஸோ அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பெருசா வரும் அப்படின்றீங்க. பெருசாக இருந்தால் கூட குரு பார்வை இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் இருக்காது. இன்றைக்கி கூட நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எரிமலை வெடித்தது, இந்த இடத்துல இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டு, அந்த இடத்துல ஒரு பெரிய நம்ம சனி பயிற்சி பண்ணும்போது கூட மியான்மர், ஆமாம், அதே மாதிரி தீயினால் பிரச்சனைகள். இந்த எனக்கு இப்போ இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேர்ல்டு ட்ரேட் வார், அது வந்து போர் வரும், சண்டை வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது ஒரு புதுமையான வேர்ல்டு ட்ரேட் வார் வரும் அப்படிங்கிறது தான். அதுக்கு அச்சாரம் போட்டாச்சு. அந்த ட்ரேட் வார் வந்து அடுத்த மாதம் 8ஆம் தேதி உங்களுக்கு அந்த ராகு கேது பெயர்ச்சியும் அந்த குரு பெயர்ச்சியும் சேர்ந்து வரப்போகுது. அந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போயிடும். பாதிக்கப்படுவது சைனாவாக இருக்கும். இப்போ நான் கேட்கணும்னு வந்து அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. சைனாவா அமெரிக்காவுக்கு யாருக்கு இந்த பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும்? 2 பேருக்குமே பிரச்சனை இல்லை. ஆனால் அதனுடைய முழு பலனையும் அனுபவிக்க போகிறது மற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதில் எஸ்கேப் ஆகிறது நம்ம இந்திய மக்கள் வந்து என்ன திறமையும் அவங்க கையில் உழைப்பையும் நம்பி இருக்காங்க. எங்கே போனாலும் எனக்கு வேலை கிடைக்கும் சார். அமெரிக்காவில் இல்லைன்னா நான் வந்து ஆஸ்திரேலியா போவேன், ஆஸ்திரேலியானா நியூசிலாந்து போவேன், இல்லைன்னா லண்டன் கூட வரலாம். ஆமாம், நான் வந்து எங்கே உழைக்கிறது தயாராக இருக்கேன். என்னுடைய உழைப்பு இந்த நாட்டுக்கு தேவை. ஆகவே நான் எங்கே வேணாலும் எனக்கு வரி பற்றி கவலையே கிடையாது சார். நான் உழைப்பேன், ஜெயிப்பேன். ஆக உழைக்க தெரிந்தவர்கள் நாம், பிழைக்க தெரிந்தவர்கள் நாம். ஓகே சார். ஓகே, பெண்களுக்கு எப்படி சார் இருக்க போகிறது இந்த? இது வந்து ரொம்ப ஒரு சரியான ஒரு காலம். கெட்டி மேளம் கொட்டும், குழந்தை பாக்கியம் கிட்டும், திருமண தடை போகும், கணவன் மனைவி உறவு மேலாக இருக்கும், அற்புதமான காலமாக இருக்கும். ஆனால் பெண்களுக்கு உடல் நிலையில் கொஞ்சம் அக்கறை வேணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். இவங்க ஜாதகத்தில் வந்து டாக்டர் சொல்கிற மருந்து ஒழுங்காக சாப்பிடணும். ஹஸ்பண்ட் வந்து மருந்து தான் வாங்கி கொடுப்பாரு. அந்த மருந்தை எல்லாம் ஒழுங்காக நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு ஃபாலோ பண்ண முடியாதுங்களே. வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. சார், அந்த இடத்துல எனக்கு விசா கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, எனக்கு படிப்பில் விசா முடிய போகுது சார். கவலையே படாதுங்க. இந்த ஆண்டு புதனுடைய வீட்டுக்கு தான் போகிறார். என்னதான் பகை பெற்றாலும் விசா கிடைக்கும், மேற்கொண்டு படிக்கலாம். அற்புதமான காலமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்தியர்களுக்கு இது ஒரு தெளிவான காலமாக இருக்கும். ஓகே சார். சௌந்தன்யா சேலத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேச போகிறீங்க? என் மகளுக்காகங்க. சொல்லுங்க சௌந்தன்யா, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 9/9/2009. ஓகே, எத்தனை மணிக்கு? 4:53 ஈவினிங். வெரி குட். எந்த ஊரில் இருக்கீங்கம்மா? மேட்டூருங்க. மேட்டூரில் இருக்கீங்க, அருமை. பரணி நட்சத்திரம், மேஷராசி. டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு, இதை ரெண்டுத்தையும் விட்டால் இந்த பெண் வந்து ரொம்ப நல்லா படிப்பா. அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவிக்கு போவா. ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கோபம் ஜாஸ்தி இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கணும், தேவையில்லாத எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த மனோபாவம். அதனாலேயே இந்த பெண்ணுக்கு வந்து படிப்பிலையும் உடல் ஆரோக்கியத்திலும் சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. இளநீர் அபிஷேகம் பண்ணால், செவ்வாய்க்கிழமைகளில் இளநீர் அபிஷேகம் பண்ணால் பித்திருக்கள் வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை வரும். பித்திருக்களுக்கு வந்து சரியானபடி இவங்க பிண்ட பிரசாதம் தரலை, அதை போயிட்டு பண்ணிட்டு வந்தால் அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சௌதன்யா.